I want you to remember in relation to husband-wife relationships. கணவன் மனைவி உறவு சம்பந்தமாக இரண்டு வார்த்தைகளை வசனங்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். It's found in Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரம் and verse 33. 33ஆம் வசனம். Please remember this verse. இந்த வார்த்தைகளை வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். And try to memorize it. இவைகளை மனப்பாடம் பண்ண முயற்சி செய்யுங்கள். It's a very small verse. மிகவும் சிறிய வசனம் தான். Try to memorize it. அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். Can you read it in Tamil? எபேசியர் 5:33. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். Okay. சரி. Especially that last part. குறிப்பாக கடைசி பகுதி. Love your wife as yourself. தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். And the wife respect her husband. மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். What are the two words? என்ன ரெண்டு வசனங்கள் என்னென்ன? Love, அன்பு, respect. இன்னொன்று பயபக்தியாய் அல்லது மரியாதையாய் இருப்பது. In English it says respect her husband. ஆங்கிலத்திலே கணவனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். So I want you husbands to know. புருஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். புருஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். The most important thing your wife needs to know is that you love her. உங்களுடைய மனைவி அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் நீங்கள் அவர்களிலே அன்பு கூறுகிறீர்கள் என்பதை. Your wife must be sure that you love her. நீங்கள் அவர்களிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள் என்பதை குறித்து மனைவிக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். It's like one wife asked her husband, "Do you love me?" ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து என்னை நேசிக்கிறீர்களா என்று கேட்டாள். He said, 30 years ago when I married you, I told you I love you. உனக்கு தெரியாத 30 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கல்யாணம் பண்ணும்போது நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னேனே. That's not enough. அது போதுமா? போதாதா? She must know today that you love her. நீங்கள் உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்பதை இன்றைக்கு அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். Because in 30 years you have seen so many of her faults which you did not know in the beginning. ஆரம்பத்திலே பார்க்காத எவ்வளவோ குறைகளை 30 ஆண்டுகளாக பார்த்திருக்கிறீர்கள். When you got married to your wife, it was easy to love her because you never knew her faults. திருமணம் செய்யும் பொழுது மனைவியுடைய தவறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்காது. அப்பொழுது அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது மிகவும் எளிது. Now she wonders, after seeing all my faults, does he still love me? இப்பொழுது மனைவியுடைய கேள்வி என்னவென்றால், இவ்வளவு ஆண்டுகளாக என்னுடைய தவறை எல்லாம் நீங்கள் பார்த்த பொழுது இன்னும் என்னிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? To answer that question, அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். You ask yourself, after Jesus has seen your faults, does he love you? உங்களுடைய குறைகளை எல்லாம் இயேசு பார்த்தவரை இன்னும் இயேசு உங்களுக்கு அன்பு கூறுகிறாரா என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். Yes or no? ஆமாவா இல்லையா? So your wife must know one thing. அவளுடைய மனைவி ஒரு காரியத்தை கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். She must be absolutely convinced that you love her. நீங்கள் அவர்களிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள் என்பதை குறித்து முழு நிச்சயம் அவளுக்கு உண்டாயிருக்க வேண்டும். More than anything else, a woman wants love from her husband. எந்த காரியத்தை காட்டிலும் அதிகமாக ஒரு ஸ்திரீக்கு தன்னுடைய கணவனிடத்திலிருந்து அன்பு தேவைப்படுகிறது. She is not interested in the sexual relationship. The man is interested in that. ஆணுக்கு தான் தாம்பத்திய உறவிலே அதிக வாஞ்சை இருக்குமே அல்லாமல் மனைவிக்கு பிரதானமாக ஒரு பெண்ணுக்கு பிரதானமாக தாம்பத்திய உறவிலே வாஞ்சை இருப்பதில்லை. Love. She wants love. அவளுக்கு தேவையானதெல்லாம் அன்பு. And wives, what does your husband want more than anything else? மனைவிமார்களே, உங்களுடைய கணவருக்கு பிரதானமாக என்ன தேவை? Respect. மரியாதை. Your husband wants to know whether you respect him even after seeing all his faults. கணவன் தன்னுடைய குறைகள் எல்லாம் மனைவி அறிந்த பிறகும் மனைவி தன்னை மதிக்கிறாளா என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறார். There's only two things. ரெண்டு காரியங்கள் தான். Let your wife know that you really love her. உண்மையாலுமே நீங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்பதை மனைவி அறிந்து கொள்ளட்டும். Not just with words but by your actions. வார்த்தைகளினாலே அல்ல, ஆனால் கிரியைகளினாலே. And let your husband know
that you always respect him even though he's got so many faults. அதேபோல கணவனுக்கு எவ்வளவு குறைகள் இருந்தாலும் இன்னுமாய் மனைவி மதிக்கிறாள் என்பதை கணவன் அறிந்து கொள்ளட்டும். These are the two words we find in this verse. இந்த வசனத்தில் இந்த இரண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம். Love அன்பும் and respect. மரியாதையும். That can change your married life. இது உங்களுடைய திருமண வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை மாற்றிவிடும். Little things written like this in scripture that we don't take seriously. இப்படிப்பட்ட வேதத்தில் எழுதப்பட்ட சிறு சிறு காரியங்களை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்கிறதில்லை. Then I want to say one more thing before I close. முடிக்கும் முன்பதாக இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Every home there can be problems. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பிரச்சனைகள் இருக்கலாம். It's not because of sin. பாவத்தினாலே அல்ல. Because this world is under a curse, there will be problems. இந்த உலகமானது சாபத்தின் கீழே இருக்கிறபடினாலே பிரச்சனைகள் இருக்கும். There'll be sicknesses. வியாதிகள் உண்டு. You can have financial difficulty. பொருளாதார நெருக்கடிகள் உண்டு. There can be problems with neighbors, relatives. அயலகத்தாரோடு கூட உறவினர்களோடு கூட பிரச்சனைகள் உண்டு. Problems with our children. நம்முடைய பிள்ளைகளோடு கூட பிரச்சனைகள் உண்டு. But there is one solution to all these problems. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. One solution. ஒரே ஒரு தீர்வு. I want to show you that in Luke chapter 18. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா என்ற சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். When you feel helpless, உதவியற்றவர்களாய் நீங்கள் உணரும் பொழுது, when you feel that you're so weak that you cannot handle the problems in your home, உங்களுடைய குடும்பத்திலே இந்த பிரச்சனையை கையாள முடியாத அளவுக்கு நீங்கள் பலவீனமாய் இருக்கிறீர்கள் என்று உணரும் பொழுது, think of this story that Jesus said. இயேசு சொன்ன இந்த கதையை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். Verse 2. இரண்டாம் வசனம். There was a judge who did not fear God, did not respect man. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். There was a widow who kept on coming to him saying, give me protection against my enemy. எனக்கு எதிரானவனுக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய இந்த காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும், எனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். And finally she kept on going again and again and again to his house. கடைசியாக மீண்டும் மீண்டுமாய் அந்த நியாயாதிபதியின் வீட்டுக்கு போய் கொண்டே இருக்கிறாள். Finally the judge protected her. கடைசியாக அந்த நியாயாதிபதி அவளை பாதுகாத்தார். Jesus said, அப்பொழுது இயேசு சொன்னார், see, this evil judge was willing to do that for a widow. இந்த பொல்லாத நியாயாதிபதி அந்த விதவைக்காக செய்யும்படியாய். Verse 7, don't you think God will bring justice for his elect who cry to him day and night? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய உங்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு விஷயத்திலே நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? Will he delay long over them? அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர் செய்ய மாட்டாரா? Verse 8, I tell you he will bring justice speedily. இல்லை, 8ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். But where will Jesus find such faith when he comes to the earth? ஆனாலும் பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? So what is the meaning there? இந்த அர்த்தம் என்ன? You're like this widow. நீங்கள் அந்த விதவை போல இருக்கிறீர்கள். A widow is one of the most helpless people on the earth. இந்த பூமியிலே மிகவும் பலவீனமான மக்கள், உதவியற்ற மக்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் விதவைகள். She has no husband to fight for her. தனக்கென்று போராடுவதற்கு ஒரு புருஷன் இல்லை. And this widow did not even have any children. இந்த விதவைக்கு பிள்ளைகளும் கூட இல்லை. Because if she had children, the children would have gone and fought for her before the judge. பிள்ளைகள் இருந்திருப்பார்கள் என்றால் நியாயாதிபதியிடத்திலே பிள்ளைகள் சென்றிருப்பார்கள். She had to go herself. தானாகவே போக வேண்டியதா இருந்தது. She is an old 60-70-year-old widow. 60-70 வயது நிரம்பிய விதவை. And some strong enemy is troubling her. சில வலிமையான ஒரு எதிராளி அந்த விதவையை தொந்தரவு செய்கிறான். She goes to the judge. ஆகவே நியாயாதிபதியிடத்திலே போகிறாள். If you feel weak like that and helpless, இதுபோல நீங்கள் பலவீனமானவர்களாய் உதவியற்றவர்களாய் உணரும் பொழுது go to God. தேவனிடத்திலே செல்லுங்கள். That's the meaning of this parable. அதான் இந்த வாசகத்தினுடைய அர்த்தம். God, you're my father. ஆண்டவரே, நீர் என்னுடைய தகப்பன். Please give me justice against the devil. ஆண்டவரே, சாத்தானுக்கு விரோதமாய் எனக்கு இந்த விஷயத்திலே நியாயத்தை தாரும். The devil is controlling my husband. பிசாசு என்னுடைய கணவனை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறான். The devil is controlling my wife. என்னுடைய மனைவியை பிசாசு கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறான். The devil is controlling my children. என் பிள்ளைகளை பிசாசு கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறான். The devil is slowly coming more and more into my home. பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக நுழைந்து கொண்டே இருக்கிறான். I don't have any help, Lord. ஆண்டவரே, எனக்கு எந்த உதவியும் இல்லை. I am weak. நான் பலவீனன். But I want you to come down and push the devil out. Give me justice against my enemy. நீர் ஆண்டவரே வந்து இந்த பிசாசை வெளியே தள்ளி எதிராளி நிமித்தமாய் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. You prayed and nothing happened. நீங்கள் ஜெபித்தீர்கள், ஒன்றும் நடக்கவில்லை. What did the widow do? இந்த விதவை என்ன செய்தாள்? He went again. மீண்டுமாய் சென்றாள்.
Again, Lord, மீண்டுமாய் ஆண்டவரே I've been praying for the last 30 days. Do something. கடந்த 30 நாட்களாக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், ஏதாவது செய்யும். But I'm not going to give up. I'm going to ask you again. நான் விட்டுவிட மாட்டேன், மீண்டுமாய் கேட்பேன். You told me in Luke chapter 18, லூக்கா 18 அதிகாரத்தில் நீ சொல்லியிருக்கிறீர், that you will bring justice for me. ஆண்டவர் எனக்கு நீ நியாயம் செய்வீர் என்று சொல்லியிருக்கிறீர். Verse 7, if I cry to you day and night. 7ஆம் வசனம், ஆண்டவரே நான் இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, I'm going to cry to you day and night. இரவும் பகலுமாய் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கதற போகிறேன். I don't mean on your knees all the time. எல்லா நேரமும் முழங்கால் படியிட்டு அழ வேண்டும் என்று சொல்லவில்லை. While you're cooking your food, ஆகாரம் சமைக்கும் பொழுது, while you're working in the office, அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது, there's a cry in your heart. உன் உள்ளத்திலே ஒரு கதறல், Lord, ஆண்டவரே drive the devil out of my home. பிசாசு என் வீட்டை விட்டு விரட்டும். The devil's taking more and more possession in my home. என்னுடைய வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான். Drive him out. அவனை விரட்டி விடு. Lord, I've been praying for 45 days now. 45 நாட்கள் ஆகிவிட்டது, ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். Even sometimes in the middle of the night I'm waking up and praying, Lord, drive the devil out. சில சமயத்திலே நான் இரவிலே விழித்துக் கொள்ளும்போதும் கூட ஆண்டவரே பிசாசை விரட்டும் என்று ஜெபிக்கிறேன். I'll tell you something. நான் உன்னை சொல்லுகிறேன், God will answer you. தேவன் உனக்கு பதில் கொடுப்பார். Don't give up praying. ஜெபிப்பதை விட்டுவிட வேண்டாம். Don't give up praying for your wife or husband or children. மனைவிக்காகவோ கணவனுக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ உள்ள ஜெபத்தை நிறுத்த வேண்டாம். Any difficult problem you have in your house which the devil has brought in. அல்லது பிசாசு கொண்டு வந்த எந்த கஷ்டமாகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், அதற்காக ஜெபியுங்கள். I've also faced many problems. நானும் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன். We always prayed against the devil. எப்பொழுதுமே நான் பிசாசுக்கு விரோதமாக ஜெபிப்பேன். And he had no place in our home. உங்களுடைய குடும்பத்திலே அவனுக்கு இடமே இல்லை. The devil has got no right to be in your home. உங்களுடைய குடும்பத்திலே பிசாசு இருப்பதற்கு அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. Your home belongs to Jesus Christ. How can the devil come there? உங்களுடைய குடும்பமானது இயேசுவுக்கு சொந்தம். பிசாசு எப்படி அங்கே வர முடியும்? Keep praying and praying and praying till you see the devil is gone. பிசாசு வெளியே அனுப்பப்படும் வரை ஜெபித்துக் கொண்டே இருங்கள். So when Jesus said, will I find such faith on the earth? பூமியிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை காண்பேனோ என்று இயேசு சொல்லும் பொழுது, here the mark of faith is you keep on praying without stopping. இங்கே விசுவாசத்தினுடைய அடையாளம் என்னவென்றால் நீங்கள் நிறுத்தாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். So I hope you will remember that all your life. ஆகவே வாழ்க்கை முழுவதுமாக இதை நினைவிலே வைத்துக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். Let's pray. நாம் ஜெபிப்போம். So we spoke about many things, but I want you to remember 2 or 3 things. நாம் பல காரியங்களை நாம் பேசி இருக்கிறோம். இரண்டு காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, Lord, I always want to remember that there are hidden faults in my life. என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறைவான குற்றங்கள் இருக்கிறது என்பதை நான் எப்பொழுதும் உணர்ந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. I see many obvious faults, there are many more hidden faults. ஆண்டவர் வெளியரங்கமாய் சில குற்றங்களை பார்க்கிறேன், ஆனால் மறைந்திருக்கக்கூடிய குற்றங்களும் உண்டு. Secondly, இரண்டாவதாக, Lord, I want your help to really assure my wife that I love her. ஆண்டவரே, என்னுடைய மனைவியை நான் நேசிக்கிறேன் என்ற நிச்சயத்தை மனைவி பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Please help me to show to my wife that I really love her. உண்மையாலுமே என்னுடைய மனைவியை நேசிக்கிறேன் என்பதை நான் அவளுக்கு காண்பிக்க உதவி செய்யும். Please help me, Lord, to show to my husband that I really respect him. ஆண்டவரே, என்னுடைய கணவனை மெய்யாலுமே மதிக்கிறேன், மரியாதை செய்கிறேன் என்பதை ஆண்டவரே அவருக்கு காண்பிக்க எனக்கு உதவி செய்யும். That's the second thing. இது இரண்டாவது காரியம். And the third, மூன்றாவது, Lord, I believe you will drive the devil right out of our house. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை விட்டு பிசாசை முற்றிலுமாய் விரட்டி விடுவீர் என்று நான் நம்புகிறேன். Not only today but till the day you come back. ஆண்டவரே, இன்று மட்டுமல்ல, நீர் வரும் வரைக்கும் The devil has got no place in my home. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே பிசாசுக்கு எந்த இடமும் இல்லை. Not with my wife, not with my husband, not with my children. என்னுடைய குடும்ப மனைவியிடத்திலோ என்னுடைய கணவனிடத்திலோ என்னுடைய பிள்ளைகளிடத்திலோ பிசாசுக்கு இடமில்லை. And I am like a poor helpless widow. ஆண்டவரே, நான் ஏழை உதவியற்ற உதவியாக இருக்கிறேன். But I will keep on coming to you till I get the answer. ஆண்டவரே, பதில் கிடைக்கும் வரை நான் உம்மிடத்தில் வந்து கொண்டே இருப்பேன். If I have to pray for 1 year, I'll pray for 1 year. ஒரு வருஷம் ஜெபிக்க வேண்டுமானால் ஒரு வருஷம் ஜெபிப்பேன். If I have to pray for 10 years, I'll pray for 10 years. 10 வருஷம் ஜெபிக்க வேண்டுமானால் 10 வருஷமும் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். I will not give up until the devil is gone out of our home. ஆனால் இந்த குடும்பத்தை விட்டு பிசாசு வெளியே போகும் வரைக்கும், விரட்டப்படும் வரைக்கும் நான் விட மாட்டேன். What does it cost you to pray
It doesn't cost anything to pray. இப்படி It's so ஜெபிப்பதற்கு easy. உங்களுக்கு என்ன விலை கிரயம் செலுத்த வேண்டும்? எந்த விலையும் செலுத்த தேவையில்லையே. When you wake up in the middle of the night or any time, you can pray. இரவிலே விழிக்கும் பொழுது எந்த நேரமானாலும் நீங்கள் ஜெபிக்கலாமே. Miracles will happen. அற்புதங்கள் நடக்கும். They are not happening because you don't pray. இன்றைக்கு ஜெபிக்காதபடியால் அற்புதங்கள் நடப்பதில்லை. I'm not talking about spending 2 hours on your knees. முழங்கால் படிட்டு 2 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த ஜெபத்தை குறித்து நான் சொல்லவில்லை. I'm talking about half-minute prayers many times a day. ஒவ்வொரு நாளும் அரை நிமிட ஜெபம் பல சமயங்கள் ஏறெடுப்பதை. Half a minute. அரை நிமிடம் ஜெபம் At different times during the day. ஒருவேளை 30-40 முறைகள் ஒரு நாள் முழுவதுமாய். That's the way I pray. இப்படிதான் நான் ஜெபிக்கிறேன். I don't spend 2 hours on my knees. நான் முழங்காலில் 2 மணி நேரம் செலவு செய்வதில்லை. Frequently during the day. ஆனால் நாள் முழுவதுமாய் அடிக்கடி நான் Lord, ஜெபிக்கிறேன். I need this. ஆண்டவரே எனக்கு இது I தேவை. need this. எனக்கு இது தேவை. Devil's not going to have any place here. இங்கே பிசாசுக்கு எந்த இடம் இருக்க கூடாது. Learn to pray like that. அப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. Heavenly Father, பரலோக பிதாவே, help us, each one of us. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. Pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.